ஹே டியூட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எப்ப பார்த்தாலும் ட்ரெயின், பஸ், கார் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஃபிளைட்ல போய் பார்ப்போமா? ஏர்போர்ட் போறதுக்காக ட்ரெயின்ல ஏறியாச்சு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நகோயால இருக்கிற சூபு சென்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃபிளைட் அனுசன் உடனே ஒருவேளை இன்டர்நேஷனல் ட்ரிப் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்க. ஜப்பானுக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண போறோம். டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:13 ஆகுது. ஃபர்ஸ்ட்டுக்கு கார்டை பஞ்ச் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் தான். டிக்கெட் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டிபார்ச்சர் லோபிக்கு போகணும். டிபார்ச்சர் லோபி பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல இருக்குது. இடது பக்கம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிபார்ச்சர். நான் இப்போ போற லைன் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டிபார்ச்சர். ஃபிளைட் டிக்கெட் பாத்தீங்கன்னா 12,550 yen. டெக்ஸ் வந்து ஒரு 1,140 yen. டோட்டல் 13,690 yen. ஸ்ரீலங்கன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணா தோராயமாக 26,290 ரூபா, 67%. இப்போ நம்ம எந்த கவுண்டர்ல நம்ம வந்து போர்டிங் பாஸ் எடுக்கணும்னு சொல்லி தெரியல. ஏன்னு அந்த அளவுக்கு நிறைய கவுண்டர் இருக்குது. ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கு தனித்தனி கவுண்டர் இருக்குது போல. நம்ம போற ஏர்லைன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது மட்டும் தான் ரோஸ் கலர்ல இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ பை, டேக் கேர்.